சார் உங்களை சந்திக்க வரவங்க இப்ப உங்க நீக்கினதை பத்தி கேட்கிற போது இது தொண்டர்கள் புரட்சி தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க சார். அது எந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க சார்? நீக்கினதை தவிர தொண்டர்களுடைய புரட்சி தொடங்கிருச்சுன்னு அந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமா சொல்றாங்களே சார். ஒவ்வொருவருடைய கருத்தும் ஒவ்வொரு பத்திரிகையின் மூலமாக நீங்கள் பிரதிபலிக்கலாம். கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டிருக்கீங்க. இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நீங்க மூத்த அரசியல்வாதி, நான் எதிர்பார்க்கவில்லை சார். இதுக்கு பின்னால யாரு இருப்பாங்க? பொதுச்செயலாளர் மட்டுமா இல்ல வேற யாராவது காரணமா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா சார்? அது இப்போது சொல்வதற்கில்லை சார். இணைப்பு பத்தி பொதுக்குழு செயற்குழு பேசியிருக்கீங்களா சார்? கட்சியில பொதுக்குழு எப்போது கூடியது இப்ப பேசுறதுக்கு சார்? இணைப்பவர்கள் பொதுச்செயலாளர் சொல்லிருக்கீங்க. இல்ல அவர் கேட்ட கேள்வி பொதுக்குழுலே சொன்னீங்கன்னா பொதுக்குழு கூட்டினால் மட்டும்தான் சொல்ல முடியும். எங்க முடியுது இல்லப்பா, எங்க முடியுது? நீ என்ன புதுசா கேக்குறீப்பா? லோக்கல் சேனல் இப்ப கேட்டா இப்படி இரு. நான் கொடுத்து தெளிவா கொடுத்துருக்கேன். 10 நாட்களுக்குள் இருப்பா, நீ 10 நாட்களுக்குள் இந்த பணியை துவங்க வேண்டும். 1 மாதம் ஆனாலும் பரவாயில்லை, பேசி தீர்க்க வேண்டும் தான் சொல்லியிருக்கிறேன். நீ பாட்டுக்கு நீ நாளை காத்தாலே கெடு முடிஞ்சு வச்சுருக்க. ஏப்பா பாதி கேட்டு சொல்றீங்க? முன்னாள் அமைச்சர் செம்மலை தலைமைக்கு கெடு விதிக்கிறது அழகில்ல அப்படின்னு இல்லை, அவர் அவரோட இருக்கிறார், அதனால கெடு விதிக்கலாம். அவர் தர்மயுத்தத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு, அதனால அப்படிதான் சொல்லுவார். அவரே இப்போது இவரை ஒட்டிட்டாரு, அதனால அவர் அந்த கருத்து சொல்றது மாறுபட்ட கருத்து இல்லை. அதற்கு முன்னாலே இல்ல யாரு தான் அந்த கருத்தை வெளிப்படுத்துவது? அதுதான் உங்களுடைய கேள்வி.